Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். இஸ்லாமியின் பாதுகாவலர்னா பேசுனாங்க. காயிதே மில்லத்தவர்கள் எங்கள்கிட்ட தான் கடைசியா வந்து இஸ்லாமியர்களை கொடுத்துட்டு போனாங்கன்னு பேசினாங்க. ஆனா முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதி பேசியிருக்கிறாங்க. எங்கள் கோரிக்கை ஏற்று இதே சட்டமன்றத்தில் என்னுடைய உரைக்கு பதில் அளிக்கும் போது அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி 21 நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதையும் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். 1999 என்ன பார்த்து என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன். அண்ணன் தமீம் அன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லிம் லீக்ல பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன். சொல்றதுக்கு கஷ்டம் இல்லையா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய அறிமுக உரையை ஆற்றிக் கொண்டிருப்பதனால் நான் குறுக்கிடக்கூடாது என அமர்ந்திருந்தேன். சிஏஏ என்ற மக்கள் விரோத சட்டத்துக்கு எதிராக முந்தைய திராவிட மாடல் அரசில்தான் மாண்புமிகு முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இதே பேரவையில எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று 5 முறை இங்கே கூறப்பட்டதாக நம்முடைய உறுப்பினர் சொன்னார். அப்படி எந்த ஒரு கருத்தும் இந்த அவையில் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நீங்கள் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சிறைவாசிகள் விடுதலையில் கூட ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே மாண்புமிகு அண்ணன் CV சண்முகம் அவர்கள் இருந்தபோது திண்டுக்கல் மீரான் மைதீன் போன்றவர்கள் விடுதலையாவதற்கு அவர் துணையாக இருந்தார். அடுத்து வந்த திமுக ஆட்சியிலே இது பற்றி பல முறையீடுகளை செய்த போது அவர்களுக்கெல்லாம் சிறை விடுப்புகளை தந்து அவர்களுடைய வாழ்க்கையில குறைந்தபட்ச மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முந்தைய திராவிட மாடல் அரசு என்பதை நான் பதிவு செய்கின்றேன். உறுப்பினர் ஜவஹர்லால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை எங்கள் பேரியக்கமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடங்கியதாக சொன்னார். அவருக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி கூறினார். வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக சென்ற சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை ஏற்று இதே சட்டமன்றத்தில் என்னுடைய உரைக்கு பதில் அளிக்கும் போது அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி 21 நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதையும் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே தேவையில்லாத பதிவுகளை முஸ்லிம் சமுதாயத்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்று முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் அந்த கட்சியையும் கொச்சைப்படுத்துவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று கேட்டு அமர்கிறேன். இங்க நான் தவறா பேசியிருந்தா கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். உங்களை நான் அனுமதிக்க போ. நீங்கள் மேற்கொண்டு பேசுகிற விடயங்கள் ஆதாரபூர்வமாக இருந்தால் இருங்க. ஆதாரத்தை என்கிட்ட காட்டி விட்டு பேச நான் அனுமதி அளிக்கிறேன். இருங்க, உட்காருங்க, இருங்க. அதுக்குள்ள மாண்புமிகு உறுப்பினர் தமீமுன் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மதிப்புமிக்க இந்த பேரவையில முன்வைக்கக்கூடிய கருத்துகள் பேரவைக்கு வெளியே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதற்கு துணையாக போய்விடக்கூடாது. இங்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருமே சமூக நல்லிணக்கத்தின் மீது இயல்பாகவே நாம் அக்கறை வைத்திருப்பவர்கள், உருதாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அரசியலிலே ஆளுக்கு ஒரு கூட்டணியில இருக்கலாம், ஆளுக்கு ஒரு கட்சிகளிலே இருக்கலாம், அது அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள், நிலைப்பாடு. ஆனால் உணர்ச்சிகரமான ஒரு விவகாரத்தில் பொறுப்பற்ற முறையில கருத்துக்களை பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் ஏற்கக்கூடாது. இதற்கு ஒரு சில விஷயங்களை நான் இங்கே விளக்கம் அளிக்க விரும்புகின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர் சகோதரர் கணேஷ் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க. நான் உங்களுக்கு நன்மையா தான் நான் பேச போறேன்.
இங்க இருக்கக்கூடிய முன்வரிசை அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, பின்னால் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பதற்றத்தை உருவாக்குவதிலே நீங்கள் யாரும் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒரு அவையிலே ஒரு கருத்து வந்த பிறகு முழுமையாக பேசுவதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கின்ற போது மதக்கலவரங்களை அவர்கள் ஒடுக்கியிருக்கிறார்கள், கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள், மதவாதத்தை தடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையுமே நாம் பாராட்டுகின்றோம், மனதார ஏற்கின்றோம். ஏனென்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் சவளை பிள்ளைகள். தங்களுக்கு யார் ஆதரவாக இருந்தாலும் அரவணைப்பாக இருந்தாலும் அவர்களை கொண்டாடுவார்கள். இந்த நிலையில ஒரு பாராட்டையும் நன்றி நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவை முன்னவருடைய வேண்டுகோளையும் ஏற்று, அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய வேண்டுகோளையும் ஏற்று சர்ச்சைக்குரிய விஷயங்களை அவை குறிப்பிலே நீக்கிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள், வரவேற்கிறேன். கூடுதலாக ஒரு செய்தி, சர்ச்சை அல்ல, இங்கே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரர் கணேஷ் பதிவு செய்தார். இந்த முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக அதிகமான மண்டல மாநாடுகளை நடத்தியவர்கள் நாங்கள் என்று சொன்னார். அது உண்மை. அதே போன்று களத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும், அதனை அடுத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பதும் வரலாறு. இதே பேரவையில் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது இதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய தேசிய முன்னாள் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய சம்ஸ்ரே மில்லத் அவர்கள் பேசினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருந்த ஜி.கே. மணியண்ணன் பேசினார்கள். காங்கிரஸ் கட்சியில இருந்த அண்ணன் ஹாரூன் எம்பி அவர்கள் பேசினார்கள். இப்படி பலரும் பேசியிருக்கிறார்கள். 2006 ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இதற்காக ஒரு ஆணையத்தையும் அமைத்தார்கள். எல்லாருடைய வேண்டுகோளையும் ஏற்று கலைஞர் அவர்கள் நீண்ட காலமாக இந்த மக்களுடைய வலியை புரிந்து கொண்ட காரணத்தினால, இயல்பாக அந்த சமுதாயத்தோடு ஒரு பிணைந்த உறவு வைத்திருந்த காரணத்தினால அவர் 2007 இந்த முஸ்லிம்களுக்கு 3.5%, கிறிஸ்தவர்களுக்கு 3.5% கொடுத்தார்கள். இதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. எல்லா கட்சிகளும் அதை ஆதரித்தார்கள். இந்த அவையிலே ஆதரிப்போடு அது வெளிவந்திருக்கிறது. இது ஒரு பாராட்டத்தக்க மகிழ்வான வரலாறு. இந்த நிலையில இணக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில எந்த கருத்தையும் யாரும் இனியும் சொல்ல வேண்டாம் என்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்துக்களும் முஸ்லிம்களும் தாய் பிள்ளையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பூமி இது. இந்த பூமியில நாம் எல்லோரும் ஆச்சரியமின்றி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நிலையில் இருக்கின்ற பொழுது பேதத்துக்குரிய கருத்துக்களை கூறி இணக்கத்தை பால்படுத்தக்கூடிய எந்த கருத்துகளையும் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் அதார் பதுன் அவர்கள் நிபந்தீங்க ஆதாரத்தை காட்டி விடுங்க. ஆதாரத்தை என்னிடம் காட்டி விட்டீர்கள். அவையின் மாண்பு கருதி, மக்களின் நலன் கருதி அந்த ஆதாரங்கள் கொடுத்திருக்க ஆதாரம் அத்தனையும் நான் ஆய்வில் வைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது குறித்து நீங்கள் பேசாமல் மற்ற விஷயங்களுக்கு போங்க. ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டால் நான் ஆதாரத்தையும் பார்த்து விட்டேன். ஆனால் அதை மிகைப்படுத்தி அவையில் வெளியிட விரும்பவில்லை. அவையில் அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆதாரங்களை என்னிடம் காட்டியிருக்கிறார். அவை குறிப்பிலும் இருக்கிறது. அதையெல்லாம் நான் வெளியிட விரும்பவில்லை, விவாதிக்க விரும்பவில்லை. அவையின் மாண்பு கருதியும் மக்கள் நலன் கருதியும் அந்த விஷயத்தை தவிர மற்ற விஷயத்துக்கு நீங்க போங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை அதுக்குள்ள போல பேரவையோட மாண்பை நான் கடைபிடிக்கிறேன். அன்பார்லிமெண்ட் வேற இந்த பேரவையில பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து ஏத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், மானிய கோரிக்குள்ள வந்துருங்க. மானிய கோரிக்கை வரேன். பாருங்க பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு தவறான வார்த்தை அந்த அவையில பேசினாலே இந்த அவையில இருந்து நீக்கிறீங்க. லைவ்ல போயிருதுன்னு சொல்லி கவலைப்படுறாங்க எதிர்கட்சிக்காரங்க. என்ன லைவ்ல போயிருச்சு, ஏன் நீங்க பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தி நீக்குங்கன்றீங்க. ஒரு வார்த்தையே தவறு. ஏன்னா இந்த நாட்டில் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அழகான பேர் வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயத்துக்கு நல்ல நல்ல பேரை வைக்கக்கூடிய விஷயம் இருக்கட்டும். யார் வேணா வைக்கட்டுங்க, யார் வேணா வைக்கட்டும், பேர் வைக்கட்டும். ஆனா நான் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன், என் உணர்வை பேசுறேன். அண்ணன் தமீம் அன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லிம் லீக் பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன், சொல்றதுக்கு கஷ்டம் இல்லையா? மேற்கொண்டு நான் அனுமதிக்க முடியாது. இல்ல உங்க உணர்வை நான் மதிக்கிறேன். இல்ல இருங்க. இல்ல மீண்டும் இல்லைங்க, மீண்டும் 1990 நீங்க ஞாபகப்படுத்தி யாரையும் வேதனைப்படுத்த வேண்டாம், யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். நடந்தது நல்லவையாக இருக்கட்டும், இனி நடக்கப்போது நல்லவையாக இருப்பதற்கு என்ற அந்த கருத்துக்களை மட்டும் மானிய கோரிக்கைகள் பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.